வணக்கம். வாக்கு மலையில நனைஞ்சு முதலமைச்சரான அண்ணன் இன்னைக்கு வாழ்த்து மலையை நனைஞ்சிட்டு இருக்காரு. தமிழகத்துல இதுவரைக்கும் வரலாற்றே இல்லாத ஒரு நாகரிக அரசியலான புதிய அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்காரு அண்ணன் தான் சொல்லணும். பொதுவா தமிழ்நாட்டு அரசியல் ஒரு அரசியல் தீண்டாமை இருக்கு. எப்படின்னா டிஎம்கே வீட்டுல இருக்கிற டிஎம்கே சப்போர்ட் பண்ற ஒருத்தர், ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ற ஒருத்தர் வீட்டுல பெண்ணு கூட இருக்க மாட்டாங்க. ஜாதி விட்டு ஜாதி திருமணம் கூட செஞ்சிருவாங்க. ஆனா இந்த கட்சி தீண்டாமைன்றது பயங்கரமா இருந்தது. ரொம்ப எதிரிகளா மட்டுமே இருப்பாங்க. இந்த நாகரிக அரசியல் அப்படின்ற அந்த கர்டசியே இருக்காது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில கடந்த ஆட்சியில சீமான் அண்ணனுக்கு வாழ்த்து சொல்றது, சீமான் அண்ணனோட அவங்க அப்பா இறந்ததுக்கு ஆறுதல் சொல்றதுன்ற மாதிரியான சின்ன சின்ன ஒரு அந்த நாகரிக அரசியலை முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சாரு. ஒரு படி மேல போயிட்டு தலைவா படத்துல ஒரு டைலாக் வரும், அண்ணாவே மிஞ்சிட்டீங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வகையில ஒரு படி மேல போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா தலைவர்களும் மிஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். இந்த நாகரிக அரசியல்ல புதுசா ஒரு அத்தியாயத்தை தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த வெறுப்பு அரசியலுக்கு இனிமே தமிழ்நாட்டில் இடம் இல்லைன்னு நினைக்கிறேன். எதிர்கட்சி ஆளுங்கட்சின்ற சண்டை இருக்கணும். ஏன்னா இடிப்பாரற்ற ஏமாறா மன்னன், கெடுப்பாரற்ற கெடுவான். கேள்வி கேட்க ஆள் இல்லை அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். அதனால சர்க்கார் படத்துல கடைசி டைலாக்கா ஒண்ணு சொல்வார் அண்ணன், எதிர்கட்சிகள் எதிர்த்து கேள்வி கேட்ட ஆளே இல்லை அப்படின்ற தைரியத்துலதான் இங்க எல்லா தப்புகளும் நடக்குது. நான் எதிர்கட்சியா நின்று நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்வாரு. அது மாதிரிதான் எதிர்கட்சிகள் இல்லை அப்படின்னா சரியான அரசியல் இங்க நடக்காது. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியா டிஎம்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். ஏன்னா டிஎம்கே ஆளுங்கட்சியா சரித்திரம் படைத்ததை விட எதிர்கட்சியா சரித்திரம் படைத்தது தான் அதிகம். அதுக்காக எது செஞ்சாலும் எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. அறிஞர் அண்ணா அவர்கள் தான் இந்த மாதிரியான நாகரிகமான ஒரு அரசியலை துவக்கி வச்சதா சொல்லுவாங்க. எதிர்கட்சிகள், தன்னை தோக்கடிச்சவர்கள், தன்னை ஜெயிக்க வைத்தவர்கள், தன்னை எதிர்த்தவர்கள் அப்படின்ற எல்லா தரப்பிற்கும் போயிட்டு வாழ்த்துக்களை பெறுவதும் நன்றிகளை தெரிவிக்கிறதும் அவங்கள சந்திக்கிறதுமான ஒரு டீசென்டான ஒரு பாலிடிக்ஸை நடத்தினாருன்னு சொல்லுவாங்க. அந்த வழியில இன்னைக்கு விஜயண்ணா அந்த அரசியலை கையில் எடுத்திருக்கிறாரு. இதுல ஹைலைட்டு அண்ணன் சீமான் அவர்களை போய் மீட் பண்ணிட்டு வந்திருந்தான். டிஎம்கே கூட அந்த அளவுக்கு அவரை கண்டம் பண்ணதில்லை. நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொண்டர்கள் இருந்து தலைவர்கள் வரைக்கும் விஜயண்ணா கரைச்சி கொட்டி தள்ளிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கிற சுச்சுவேஷன்ல அண்ணன் சீமான் அவர்களை போயிட்டு அரசியல் எதிர்ப்பு வேறு, தனி மனித நாகரிகம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் மீட் பண்ணிட்டு அவர்கிட்ட வாழ்த்துக்களை பெற்றுட்டு மூத்த அரசியல்வாதிகளுக்கான மரியாதையை முறைப்படி சரியான வகையில செஞ்சிருக்கிறாரு விஜயண்ணன். அரசியலே தெரியாதவர்னு சொல்லிட்டு அவரை கிண்டல் பண்ணாங்க, அவரை கேவலப்படுத்தினாங்க. இவருக்கெல்லாம் போயிட்டு என்ன அரசியல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அரசியல் நாகரிகத்தோட உச்சம் நான் தாண்டா அப்படின்னு சொல்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு. இது வரைக்கும் நம்ம விவரம் தெரிஞ்சு எந்த தலைவர்களும் இதை செஞ்சதில்லை. ஐயா கலைஞர் அவர்கள், அம்மா ஜெயலலிதா அவர்கள், இவங்க யாருமே இந்த காரியத்தை செஞ்சதில்லை. ஏன்னா அறிஞர் அண்ணா அவர்கள்ன்றது நமக்கு முன்னாடி ஜெனரேஷன். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியாது. நம்ம கண்கூட கண்ட இந்த தலைமுறை அரசியல்ல ஐயா கலைஞர் அவர்களும், அம்மா ஜெயலலிதா அவர்களும், நம்ம ஆண்ட தலைவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூட இப்படி ஒரு செயலை முன்னெடுத்ததில்லை. அதுக்காகவே விஜயண்ணனை பாராட்டணும். இந்த பாராட்டுகள் 5 வருஷமும் நீடிக்கணும்ன்றதுதான் நம்மளோட ஆசை. இந்த அரசை கேள்விகளே கேட்கக்கூடாதுன்னு சொல்லல, இப்பதான் வந்திருக்கிறாரு. ரொம்ப அழகா டீசெண்டா மதிமுக தலைவர் ஐயா வைகோ அவர்கள் ரொம்ப டீசெண்டா சொல்லியிருந்தாரு. விஜய் அவர்களோட ஆட்சியை பத்தி இப்போ நான் விமர்சிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறோம். கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க. அதுக்குள்ள உடனே ஐயோ அதை பண்ணிட்டாரு, ஐயோ இதை பண்ணிட்டாரு, வாக்குறுதியை நிறைவேற்றல, வாக்குறுதி ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சல்லிங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இது வன்மத்தின் உச்சம் தான். இது வன்மத்துல கதறத தானே தவிர வேற ஒண்ணும் இதுல நியாயம் ஒண்ணும் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் கொடுக்கணும். இன்னைக்குதான் முதல்ல வந்திருக்கிறாரு. நீங்க சொன்ன மாதிரி அரசியல் நாகரிகம் தெரிஞ்சவர். அரசியல்ல உள்நுணுக்கள் என்ன இருக்கு, வெளிநுணுக்கங்கள் என்ன இருக்கு, அதை அந்த பல்ஸை பிடிக்கவே அவர்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரொம்ப 5 வருஷம் நினைக்காதீங்க, கொஞ்சம் ஒரு 3 மாத காலம் 2 மாத காலம் அப்படி டைம் எடுக்கும். அந்த டைம்ல அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, என்ன செய்யறாங்க அப்படின்றத அப்போ விமர்சிக்கிறது தான் சரியா இருக்கும். எதிர்கட்சி தலைவரான முன்னாள் முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்காங்க, 6 மாத காலங்கள் நாங்க இதை டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், சரியா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. 6 மாதத்துக்கு அப்புறம் அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அவரோட எதிர்ப்புகள் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தமிழகம் இன்னைக்கு புதுசா இல்லை. ஏன்னா காலங்காலமா பார்த்துட்டு இருக்கு எதிர்கட்சியா டிஎம்கே என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழக அரசியல் நாகரிகமா நடக்கட்டுமே. இந்த ஆபாச அர்ச்சனைகள், இந்த அல்லு சில்லு, இந்த கர்மங்கள்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு தயவு செஞ்சு இந்த அரசியலை நன்மைக்கு எப்படி எடுத்து போக முடியும் அப்படின்றத பார்ப்போம். அது மட்டும் இல்லாம ஜூலி போன்ற ஒரு அல்லு சில்லுங்கள் சில்லறைகள் எல்லாம் பேசுங்களே, இவங்களை ஆபாச அர்ச்சனை கண்ட மேனிக்கு கேவலமா
கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சரியான போக்கு கிடையாது. தயவு செஞ்சு இப்படிப்பட்ட போக்கை விட்டுருங்க. இந்த இது வந்து நம்ம அரசியலுக்கும் நம்ம அண்ணனுக்கும் சரியானது இல்ல. அவருக்கே நல்லது கிடையாது. அவர் ஆட்சிக்கு கெட்ட பேரை தான் நீங்க உருவாக்குறீங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி போக்கை கைவிட்டுருங்க. 5 ஆண்டுகள் இதே பாராட்டுகள், இதே நன்மைகள், அண்ணன் விஜய் அவர்கள் ஆட்சி தமிழகத்தோட பொற்காலம் அப்படின்ற பேரை வாங்கணும் அப்படின்றத நாம எல்லாம் வல்ல இறைவனடியில் நம்ம வேண்டுகொள்ள வைப்போம். நன்றி மக்களே.